Taste the Daily. வணக்கம். நியூஸ் ஜேயின் காலை பதிப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அருண்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வருகிற 5ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என தலைமை கழகம் அறிவிப்பு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தியதற்கு கட்சி சார்பற்ற விவசாயிகளால் தனக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி படம் இடம்பெறாததால் கலந்து கொள்ளவில்லை என்ற செங்கோட்டையன் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் நான் போய் கலந்து கொண்டேன். அப்பொழுது திரு கே.எஸ். செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை. அத்திக்கட அவிநாசி திட்டத்தில் 30% கோபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார், தவறான கருத்தை. மாண்புமிகு அம்மா அவருடைய உருவப்படம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் அது இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். அங்கே இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள், பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சி சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருக்கின்றோம், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம். அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள், அதையெல்லாம் நிராகரித்தார்கள். கடந்த 6 மாதங்களாக செங்கோட்டையன் கட்சிக்கு எதிராக இருந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. செங்கோட்டையன் குறிப்பிடுபவர்கள் எல்லாம் பிரிந்து சென்றவர்கள் அல்ல, நீக்கப்பட்டவர்கள் என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். திரு கே.எஸ். செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. இணைப்பு பற்றி பேசும் சொன்னார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதிலே நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் அல்ல, இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். செங்கோட்டையனின் செயல்பாடுகள் ஓராண்டு காலமாகவே சரியில்லை, இருப்பினும் அனுசரித்துக் கொண்டு இருந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. யார் பொய் பேசுகிறார்கள், யார் உண்மை பேசுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையில் இருக்கின்றவர்களை ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி. இது யார் போய் பேசுறா, யார் உண்மை பேசுறான்னு ஊடகம் மூலம் பத்திரிகை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக சரியில்லாம ஒரு சூழ்நிலை தான் பார்த்துட்டு, அதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சுட்டு தான் அந்த மோத. வன்மத்துடன் பேசியிருக்கும் செங்கோட்டையனை எப்படி கட்சியில் வைத்திருக்க முடியும்? பொதுக்குழு முடிவே இறுதியானது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் செங்கோட்டையன் இதுவரை திமுகவை எதிர்த்து பேசியது இல்லை, கட்சி கூட்டங்களிலும் திமுகவை எதிர்த்து பேசியது இல்லை. தலைமைக்கு எதிராக செயல்பட்டால் அதிமுக வேடிக்கை பார்க்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது. திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது, பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதே கிடையாது. ஆக டிஎம்கேவுக்கு பிடிஎம்மா இருப்பது நிறுவனமானது, இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள்
ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன், விழா கொண்டாடிட்டு இருக்கிறேன். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை, இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கம். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ, இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ அல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. அதிமுக பற்றி பேச தினகரனுக்கு எந்த அருகதையும் இல்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தாக்கு. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் திமுகவின் பி டீமாக செயல்படுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் புகார். டிடிவி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்க கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்களா? இல்லை அம்மா கட்சியில் வச்சிருப்பாங்க, உறுப்பினராக கூட வச்சுக்கல. அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். திமுகவை மறைமுகமாக ஆதரித்தவர்களின் முகத்திரை இப்போது கிழிந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர்களை வெற்றி பெற செய்வதற்காகவே செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர். டிடியோட அடிக்கடி பேசிட்டு இருக்கேன். எனக்கு அதை பத்தி தெரியாது. அது அதிமுக, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க அதை பத்தி கேட்டா நான் பண்ண முடியும். இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். தொடர்பு என்ன, அவர் மூத்த அம்மாவுடைய, அவரோட நான் அடிக்கடி பேசுவேன். இன்னைக்கு நான் வரப்ப கூட ஏதோ போன்ல பேசுறாரு. அதுங்களா, இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்க விசுவாசமா இருக்குன்னு சொல்ல முடியும்? பி டீம் சார், அவர்களாம் திமுக கூட சரணடைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முந்தைய கிட்டத்தட்ட 20 நிமிடம் தலைமை கழகத்தில் திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஆமா, நிரூபி, எப்படி ஏ டீம்னு நிரூபி. நான் சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அவர் எங்கேயாவது திமுக பற்றி குறை சொல்லி பேசியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தெளிவாக நாங்கள் பேசணும். அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும், ஊடகத்திலையும் பேசணும், பத்திரிகையிலையும் பேசணும். அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறா? நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பாருங்க. அந்த படத்தில் அம்மா படம் இல்லைங்கிறாரு, பெரிய ஆதங்கப்பட்டிருக்காரு. யாரோட போய் சேர்ந்து பண்ணுறாரு? இதுதாங்க பி டீம்ங்கிறது. இதுக்கு மேலே என்ன விளக்க வேணும்? அம்மா படம் இருக்குதா? தலைவர் படம் இருக்குதா? அப்போ யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறா என்று ஊடக நண்பர்களும் பத்திரிகைக்கும் தெளிவாக தெரியும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம். சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு கூட்டம் நடைபெற உள்ளது. கோவையில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் விதமாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு வெற்றி வேலை பரிசாக வழங்கிய கழக நிர்வாகிகள். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், சலவை பெட்டி உட்பட நலத்திட்ட உபகரண பொருட்கள் வழங்கினார். விடியா திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பி 2026இல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்பார். கோவையில் அதிமுக 54வது ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உறுதி. இந்த இயக்கத்துக்கு அதிமுகவுக்கு யார் வேணாலும் வரலாம், மாற்று கருத்தில். ஆனால் இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். இந்த இயக்கத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார், மாற்று கருத்தே கிடையாது. 2026 முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். இது எழுதி வைத்த சட்டம். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். நாங்கள்லாம் சொல்ல மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சி போக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராகவே
இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இன்னைக்கு அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களாக அத்தனை பேர் நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை அந்த இடத்துல. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம். மக்கள் எதிர்பார்த்தபடி அதிமுக ஆட்சி அமையும் என சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. மொத்த நாடும் நக்சல் பிடியில் இருந்து விடுபடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் சுதந்திர போராட்ட வீரர் ஷாகித் வீர் நாராயண் சிங்கின் நினைவகம் மற்றும் பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்கள் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்த பிரதமர், பாதுகாப்பு படையினரின் அதிரடி நடவடிக்கைகளால் நக்சல்களின் கொடி பறந்த இடத்தில் தேசிய கொடி பறப்பதாகவும் பெருமிதம். அனைத்துவித அழுத்தங்களில் இருந்தும் இந்தோ பசிபிக் விடுபட வேண்டும் என்பதே இந்தியாவின் கொள்கை. மலேசியாவில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்களுக்கான கூட்டத்தில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. திருச்சியில் கொடூரமாக எரித்து கொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணின் உடலை வாங்க மறுத்து பெண்ணின் உறவினர் மற்றும் பல்வேறு சங்கத்தினர் போராட்டம். குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் வன்கொடுமை பிரிவில் வழக்கு பதிவு செய்ய கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கோஷமிட்டதால் பரபரப்பு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். நெல்லையில் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வீட்டில் தனியாக இருந்த 14 வயது சிறுமியை மது போதையில் ஈவு இரக்கமின்றி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர நபர் போக்சோவில் சிக்கினார். அதிகரிக்கும் மது விற்பனையை தடுப்பதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதிலும் ஸ்டாலின் அரசு முற்றிலும் தோல்வியடைந்ததே பச்சிளம் சிறுமிகள் முதல் பாலியல் அத்துமீறல்களுக்கு ஆளாக காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் 651 கிலோ குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்தவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு விசாரணை கைதியாக உள்ள கணவனை பார்க்க தின்பண்டங்களுக்குள் மறைத்து கஞ்சா கடத்தி வந்த பெண் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இல்லாமல் வாழவே முடியாத அளவிற்கு போதையின் தாக்கம் மக்களை பாதித்துள்ளது என்பதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் விமர்சனம். சென்னை பெருநகர காவல்துறையால் 197 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1023 கிலோ போதைப் பொருட்கள் செங்கல்பட்டு அருகே தென்மேல்பாக்கத்தில் உள்ள ஆலையில் தீயிட்டு அழிப்பு. தமிழகத்தில் கடல் அளவுக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கும் நிலையில் கையளவு மட்டுமே போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து நாடகமாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே மதுரையைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற இளைஞர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலைகள் தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய பெண்ணை கொலை செய்து புதைத்த காதலன் சிக்கினான். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது துளியும் பயம் இல்லாததால் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அண்ணன் தம்பி இடையே ஏற்பட்ட சொத்து தகராறில் அண்ணனை கொலை செய்த தம்பி சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ஓட்டுநர் வெட்டிக் கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னவாக்கம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட இருளர் குடியிருப்பில் மது அருந்தியதை தட்டி கேட்ட இருவர் மீது வடமாநில தொழிலாளர்கள் தாக்குதல். திமுக ஒப்பந்ததாரர் லோகநாதன் தூண்டுதலின் பேரில் வடமாநில கும்பல் தாக்கியதாகவும் புகார் அளித்தும் விடிய அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. பழங்குடியின மக்கள் நேற்று இரவு தாக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த வீடு முறையான மின் வசதி, தண்ணீர் வசதி இல்லை. ஆனால் ஒரு மூன்று குடும்பத்தை மட்டும் அந்த இடத்துல குடியிருக்க சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நேற்று சென்ற பழங்குடியின மக்கள் வடமாநிலத்தவர்களால் தாக்கப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமாநிலத்தவர்கள் தனிப்பட்ட ஒரு நபருக்கான வீடு கட்டுவதற்கு வந்திருந்தாங்க. அவர் ஒரு ஒப்பந்ததாரர், தாண்டாவகத்தை சேர்ந்த லோகநாதன் அவர்கள். தனிப்பட்ட ஒரு நபர் அவருடைய வீடு கட்டுவதற்காகவும் அவருடைய தார் பிளான்ட் அதில் வேலை செய்ய பணிபுரிகிறவங்க அரசாங்கத்தின் மூலியமா பழங்குடியின மக்களுக்கு கொடுத்திருக்கிற வீட்டில் தங்கியிருந்தாங்க, சட்டவிரோதமாக தங்கியிருந்தாங்க. அதை கேட்க சென்ற உரிமையாளர் சரவணன், அவருடைய மகன் கமலேஷ், இவர்கள் இருவரையும் தாக்கியிருக்கிறாங்க. மலேசியாவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க கட்டிகள் பறிமுதல். சென்னையைச் சேர்ந்த 2 பயணிகளை கைது செய்து சுங்க அதிகாரிகள் விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் ஜாமீன் கையெழுத்திட வந்த இருவர் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் பிளேடு மற்றும் கத்தியால் ஒருவரின் கழுத்து அறுக்கப்பட்டதால் பரபரப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலையத்திலேயே கத்தியால் தாக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மத்திய சிறையில் கலவரம் செய்வதற்காக 2 கைதிகள் ஆயுதத்தை பதுக்கியது கண்டுபிடிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. கடந்த 28ஆம் தேதி இதே சிறையில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் ஸ்டாலின் ஆட்சியில் சிறைச்சாலைகள் குற்றங்களை பெருக்கும் இடமாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் வளர்ப்பு நாய் குரைத்தது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் பெண் மீது தாக்குதல் நடத்திய நபர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் தமிழகத்தில் தினந்தோறும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருமுல்லைவாயல் 7வது வார்டுக்குட்பட்ட அண்ணா 3வது தெருவில் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கி நிற்பதால் நோய் தொற்றுக்கு ஆளாகுவதால் போராட்டம் நடத்தப்போவதாக குடியிருப்பு வாசிகள் அறிவிப்பு. அமைச்சர் நாசரின் சொந்த தொகுதியிலேயே இதுபோன்ற அவலம் நீடிக்கும் நிலையில் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என்று மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அம்பராம்பாளையத்தில் அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு பேருந்து நடத்துனர் உயிரிழப்பு. இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே அரசு பேருந்து நடத்துனர் உயிரிழப்பு. கோவை காக்காசாவடி ஆர்டிஓ சோதனை சாவடியில் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தும் முத்திரை பதிக்க 200 முதல் 500 ரூபாய் வரை கட்டாயமாக வசூல் செய்யப்படுவதாக கனரக வாகன ஓட்டுநர் ஒருவர் வீடியோ ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு. லஞ்சம் கொடுக்கவில்லை என்றால் வாகனத்தை பிடித்து வைத்துக் கொண்டு ஏதாவது வழக்கு போடுவதாக பிளாக்மெயில் செய்வார்கள் என்றும் லாரி ஓட்டுநர் புகார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்காத அரசு அதிகாரிகளை கண்டித்து சவப்பெட்டி வைத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை கைது செய்ததால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் கிராம சபை கூட்டத்தில் கூட தங்களது கோரிக்கைகளை முறையாக தெரிவிக்க முடியவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு.
நாங்க வச்சறோம், நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். நாங்க வச்சறோம், நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. சார் நாங்க வச்சறோம், நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இத்தனை நாளா துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் வர்றது இல்லை. கண்டிக்கின்றோம், காவல்துறையை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், காவல்துறையை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், உண்மையாக கண்டிக்கின்றோம், உண்மையாக கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், எல்லாக்கட்ட ஊராட்சியை உண்மையாக கண்டிக்கின்றோம், எல்லாக்கட்ட ஊராட்சியை உண்மையாக கண்டிக்கின்றோம். மதுரை ஆட்சியரகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர முறை திருத்தம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளிநடப்பு செய்த நிலையில் திமுகவினர் பூத் கமிட்டி குறித்து பேசிக் கொண்டிருந்ததால் சலசலப்பு. திமுகவும் எங்களோடு சேர்ந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும் என விசிக நிர்வாகி பேசியதால் கூட்டணிக்குள் உள்ள முட்டல் மோதல்கள் வெளிச்சத்திற்கு வந்த அவலம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கூட்டுறவு வேளாண்மை தொடக்க சங்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியில் இருந்து 5 கிலோ முதல் 10 கிலோ வரை அரிசி மூட்டையை திருடுவது வீடியோவாக வெளியானது. பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் ரேஷன் பொருட்கள் திருடும் சம்பவம் தொடர்கதையாகி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு பேருந்துகளின் இருக்கைகளில் கரப்பான் பூச்சி, மூட்டை பூச்சி தொல்லைகள் அதிக அளவு உள்ளதால் அனைத்து தரப்பு பயணிகளும் நிம்மதியாக பயணிக்க முடியாத அவலம். ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை பராமரிப்பின்றி படுமோசமான நிலையில் பேருந்துகள் இயக்குவதை எப்போது நிறுத்தும் என பொதுமக்கள் வேதனையுடன் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் சிதலமடைந்த ஆற்று தரைப்பாலங்களில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருவதால் அதிர்ச்சி. சேதமடைந்த தரைப்பாலங்களை அகற்றி மேம்பாலங்களாக கட்டித்தருமாறு விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் கண்டு கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இந்த பாலம் சேதமடைந்தாலோ ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்டாலோ 15-20 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. அந்த பாலம் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக சேதமடைந்த நிலையிலே இருக்கிறது. இதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஞான விநாயகர் கோயில் அருகே மதுபோதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒருவருக்கு கத்தி குத்து விழுந்தது தொடர்பாக இருவர் சிக்கினர். அதிகரிக்கும் மதுபோதைகளையும் கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களையும் கட்டுப்படுத்தாமல் தமிழகத்தை தலைகுனிய வைத்ததுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். கோழி பண்ணையை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் இதே நிலை நீடித்தால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கடசமுத்திரத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். ஒரு வாரத்திற்குள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல், உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் கிராம மக்கள் விடிய அரசுக்கு எச்சரிக்கை. இப்போ அந்த கழிவு நீர் அங்கே நிற்கிறதுனால கொசு தொல்லை வந்து டெங்கு காய்ச்சல் போன்ற மலேரியா போன்ற ஜுரமெல்லாம் மக்களுக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி நிற்குது. இதை பல முறை நாங்கள் சொல்லிட்டோம், அதிகாரி சொல்லிட்டோம். இப்போ கூட பாருங்கள், இந்த கிராம சபை கண்டன ஆர்ப்பாட்டம் எந்த ஒரு அதிகாரியும் ரெஸ்பான்ஸ் பண்ணல எங்களுக்கு. அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாலை மறியல் பண்ண போகிறோம், உண்ணாவிரதம் உட்கார போகிறோம். இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு, இந்த அரசியல் அதிகாரி கண்டிச்சு, இந்த ஊராட்சி மன்ற தலைவரை கண்டிச்சோம். அடுத்தது நாங்கள் சாலை மறியல் தான் பண்ண போகிறோம். எங்களுக்கு வேறு வழி தெரியல. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நரசிங்கராயன்பேட்டையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தானை முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பிய பொதுமக்கள். மக்களின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் தப்பித்தோம் பிழைத்தோம் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டம் பிடித்த நிலையில் சிக்கிய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதம். எதுவுமே சார், குடிக்கிற தண்ணி கேக்குறோம், பொம்பளைங்க பாத்ரூம் போறதுக்கு வசதி கேக்குறோம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு வசதி கேக்குறோம். இந்த ரோட்ல நாத்தம் பிடிச்ச தண்ணி ஒரு கிளியர் பண்ணுன்னு சொல்லி கேக்குறோம். சொத்து சொகம் கேட்கல, நிலம் பூமி கேட்கல, ஆடு மாடு கேட்கல. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கணபதியேந்தல் கிராமத்தில் சாலை நடுவே இருந்த மின்கம்பத்தை மாற்ற மின்வாரிய ஊழியர்கள் 12,000 ரூபாய் கேட்பதாக வழக்கறிஞர் ஒருவர் வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதிலேயே முழு மூச்சாக இருக்கும் அவலம். இது சம்பந்தமாக இந்த மின்கம்பத்தை அப்புறப்படுத்தி சாலையின் ஓரத்தை அமைக்க வேண்டும் என்று
நான் கடந்த 2022ஆம் ஆண்டு முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு நான் ஒரு புகார் கொடுத்திருந்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் மானாமதுரை மின் அலுவலர்கள் வந்து இந்த மின்கம்பத்தை பார்வையிட்டு ஒரு திட்ட மதிப்பீடு போட்டு இந்த திட்ட மதிப்பீடுக்கு நீங்கள் வந்து அதாவது எங்களை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் ரூபாய் 12,000 கட்டினா தான் இந்த மின்கம்பத்தை நாங்கள் அகற்றி தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பதில் சொல்கிறாங்க. திருவள்ளூர் அடுத்த கீழ்நல்லாத்தூரில் நடந்த உங்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் அரசு அதிகாரிகள் செல்போனில் பேசியும் அரட்டை அடித்துக் கொண்டும் இருந்த அவலம். விளம்பரத்திற்காக நடத்தப்படும் முகாம் என்பதால் ஆளே வராத நிலையில் யாருக்காக முகாம் நடத்துகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே என மக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டத்தில் பாயும் வைகை ஆற்றில் சீமை கருவேல மரங்கள் நிறைந்து புதர் மண்டி காணப்படுவதால் கண்மாய்களுக்கு தண்ணீர் செல்வதில் தாமதம். நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திமுக அரசு அதிகாரிகள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். இந்தியாவில் கடந்த அக்டோபர் மாதத்தில் 5,70,000 கார்கள் விற்பனை செய்யப்பட்டு புதிய உச்சம். பண்டிகை உற்சாகம், GST 2.0 சீர்திருத்தத்தால் விலைகள் குறைந்ததும் கார்களின் விற்பனை வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என தகவல். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 7ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கடற்படை ராணுவ பயன்பாட்டுக்கான CMS-03 செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஆய்வு மையத்தில் இருந்து இன்று மாலை 5:26 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. CMS-03 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் 4410 கிலோ எடை கொண்டது என்றும் இதுவரை புவிவட்ட சுற்றுப்பாதைக்கு ஏவப்பட்டதில் இதுதான் அதிகபட்ச எடை கொண்டது என்றும் இஸ்ரோ தகவல். கடந்த செப்டம்பர் மாதத்தில் 1,89,000 கோடியாக இருந்த GST வசூல் அக்டோபர் மாதத்தில் 4.6% அதிகரித்து 1,95,936 கோடியாக உயர்வு. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வசூலான தொகையை விட 9% அதிகம் என்ற நிலையில் தொடர்ச்சியாக கடந்த 10 மாதங்களாக GST வசூல் 1,80,000 கோடி ரூபாயை தாண்டி சாதனை. ஆந்திராவின் ஸ்ரீகாக்குளம் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 9 பேரின் குடும்பங்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஆந்திர மாநில அரசு அறிவிப்பு.